வெல்கம் டு எதுவும் பழகு. நான் உங்க பிஎஸ். எங்கடா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர வீடியோ போடுற, அதுக்கப்புறம் காணாம போயிடுற, எங்க தான் போற அப்படின்னா கொஞ்சம் ஷூட்லாம் இருந்து நடையில வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. அதனால கரெக்டாக ஃபோக்கஸாக என்னால் வந்து வீடியோ என்னால் எடிட் பண்ணி போடவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து சிஸ்டம் வேறு இல்லையா, ஸோ அதனால தொடர்ந்து என்னால் வீடியோ போடவும் முடியல. ஸோ இப்போ தான் புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்கியிருக்கேன். அந்த சிஸ்டம் முன்னாடி தான் இங்கே இருக்குது, சிஸ்டம் முன்னாடி இருக்குது. இது பாருங்க, கீபோர்டு கூட பல புதுசாகுது. ஸோ மவுஸ்லாம் கூட புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ தான் அசம்பிள் பண்ண சிஸ்டம். சரி, ஓகே. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். வீடியோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்கள் ஊர் திருவிழா வீடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடித்தது, அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம் போனது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மொத்தம் 3 வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து வந்திருக்கேன். மே மாதம் போன ஆறாம் மாதம் போன சித்திரை திருவிழாவுக்கு போடுறாங்க ஒக்கால ஓலி. இப்போ தான் வந்து 11ஆம் மாதம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, யாராவது வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா என்னோட 1358 சப்ஸ்கிரைபரில் யாராவது வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, எங்கடா அடுத்த வீடியோ எங்கடா காணாமே. அதுவும் இல்லாமல் தாண்டி வந்து எங்கள் ஊர்க்கார பொதுமக்கள் வந்து தேவகோட்டை இஸ்லாமிய வளநாடு ஊர்க்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் ஊரில் வந்து வீடியோ எடுக்கும் போது எப்படா வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், எதடா போடுவேன், வீடியோ எனக்கு அமுச்சு விட்றான்னும் போது நான் அந்த மாதிரி இந்த எடிட் பண்ணி இந்த மாதிரி சேனலில் போடுவேன், யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னும் போது எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டது. நான் ஒரு 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், 2 மாதம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கே அவங்க 2 மாதமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ஊருக்கார பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அங்காளி பங்காளியும் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. எங்கடா அந்த பையன் வீடியோ எடுத்தானே, ஆளே காணாமே, ஆள் ட்ரெஸ்ஸே காணாமல் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்பு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போடுவியா அப்படிலாம் இல்லை. நீ ஒரு வீடியோ முடிக்கும் போதே அடுத்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத டேட் அண்ட் டைமோட கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிருவேன். ஸோ ஏன் தெரியுமா, சிஸ்டம் வாங்கிட்டேன்னா. ஸோ இதுக்கப்புறம் உட்காந்து கடன்னு எடிட் பண்ண வேண்டியதான். ஸோ வேறு வழி இல்லை, வேறு வேலையும் இல்லை. இதுதான் வேலை, முக்கியமான வேலையை எடுத்து பண்ணுறதால நமக்கு வேறு வேலையும் இல்லை. எங்கள் ஊர் திருவிழா தேவகோட்டை இஸ்லாமிய வளநாடு சக்கந்தி தாலுக்காவில் உள்ள இஸ்லாமிய வளநாடு சித்திரை திருவிழாவுக்கு போனது தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னா, அந்த கான்செப்ட் சொல்லி ஊரோட திருவிழாவோட கான்செப்ட்ங்கிறது என்ன சொல்லி, காப்பு கட்டுல இருந்து 7 நாள் மொத்தம் காப்பு கட்டி மொத்தம் 7 நாள். இந்த 7 நாள்லுமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு வகையாராக்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்து ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல வந்து மண்டப பொடி கட்ட தான் சொல்றேன், மண்டப பொடி ஓகே, அந்த கட்ட தான் சொல்றேன். நீங்க மண்டப பொடின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுண்டலை வச்சு பொங்கல் செஞ்சு சுக்கு காப்பிலாம் போட்டு கொடுத்து அம்மனுக்கு வந்து அதை வச்சு வழிபட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, முளை கொட்டுவாங்க. இந்த தன்னன்னனானேனும் நன்னானே அப்படின்ற மாதிரி வந்து வெளிலேருந்து ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடுவில் உட்கார வச்சு சுற்றி எல்லாரும் ஊரே சேர்ந்து முளை கொட்டுவாங்க. 2 மணி 3 மணி வரைக்கும் அது போகும். ஸோ இங்கே திருவிழா என்னமோ எங்களுக்கு வந்து 1.5 நாள் தான் முடிஞ்சிடும். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை மதியானமே திருவிழா முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் அந்த செலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன வயசுலாம் இருக்கும்போது சீக்கிரமாக நான் 1வது 5 வரைக்கும் அங்கே தான் படித்தேன்னா வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுறது, ஓடிப்பூச்சி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த வீட்டு பக்கத்துலலாம் போயிட்டு ஒளிஞ்சு பக்கத்தில் ஒரு பில்டிங் அது மேலாம் ஏறி உட்காந்து ஜாலியாக இருக்கும். சும்மா செம ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் டயர்டாக விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெடியாக சுக்கு காப்பி, சூடாக சுக்கு காப்பி இருக்கும். சுக்கு காப்பி குடிச்சு முடிச்சுட்டு சாமி அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. போய் சாமி வந்து கும்பிட்டு அந்த சுண்டல், அதுக்கப்புறம் அந்த பொங்கலை வச்சிருப்பாங்க. அந்த சுண்டலை வச்சிருப்பாங்க, பொங்கல் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த முளை கொட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசு மெமரிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ரொம்ப லவ் பண்ணது. மீண்டும் நீ ஒரு காலகட்டத்துக்கு நீ மறுபடியும் போகணும் அப்படின்னா நீ எந்த காலகட்டத்துக்கு போவேன் அப்படின்னா, நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பச்சை எங்கள் ஊரில் தான் நான் போவேன் அப்படின்னு ஆசைப்படுவேன். மனசுக்கு நெருக்கமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது எங்கள் ஊர் தான். ஸோ என்றைக்குமே வந்து எங்கள் ஊர் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி போன வருஷம் இந்த வருஷம் 2024 மே மாதம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் சென்றேன், போய் வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணோம். ஸோ எங்களோட மண்டபப்படி வந்து லாஸ்ட் 7ஆவது நாள் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். சனிக்கிழமை மத்தியானமா இல்லை காலடி கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அப்படி இருக்கிற மாதிரி வந்து அங்கே போயிடுவோம். ஸோ இந்த ஊர் திருவிழா மொத்தமே வந்து என்னோட விவோ V20 ஃபோனில் எடுத்ததால கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இல்லை 4Kல தான் எடுத்தது. ஆனால் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை வந்து போக வந்து ஹை பண்ணி பூஸ்ட் பண்ண பார்க்குறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் எங்க ஊர் மக்களுக்கு, எங்க ஊருக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் நான் எடுத்த எல்லா வீடியோவுமே அடுத்தடுத்து எங்க மண்டபப்படி முடிஞ்சு அடுத்த வந்து கெடா வெட்டு, பால் குடம், அதுக்கப்புறம் தேர், அதுக்கப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். செவ்வனே சிறப்பாக தரமாக வீடியோஸ் வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம எதுவும் பழக சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வீடியோ வந்துனே இருக்கும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சொல்ல நான் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாதீங்கடா. ஏன்டாடே கீழே வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையாடா? நான் எல்லா வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன், லிங்க் ஷேர் பண்ணுவேன். இவனுக்கு வாட்ஸ்அப்பில் மச்சா சூப்பராக இருக்குன்னு மெசேஜ் பண்ணுவானுங்க. அது நீ கமெண்ட்ல பண்ணுறா, கமெண்ட்ல பண்ணி சூப்பராக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணி விட்றா. தயவு செய்து வாட்ஸ்அப்பில் நம்ம நார்மலாக பேசிக்கலாம்டா. ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுகிறா, ஏதாவது சஜஷன், ஏதாவது திட்டுறது, ஏதாவது வீடியோ நல்லா இல்லை, ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி பேசுகிற, ஏதாவது மாத்திக்கடா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்லேயே சொல்லு மச்சான், ஓகேவா? என்னால் முடியல, ஓகேவா? எத்தனை வாட்டி சொல்றதுன்னு தெரியல. லிங்கை வந்து ஷேர் பண்ணுறது நீங்கள் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போதான் நீங்க உட்கால ஓடி நீ வந்து கமெண்ட் வாட்ஸ்அப்லேயே மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணனா, அப்போ அங்கே யூடியூப்ல வந்து யூடியூப்காரன் எது கமெண்ட் செக்ஷன் ஒன்று வச்சிருக்கான் சொல்லு. ஸோ அதனால வந்து தயவுசெய்து வந்து லைக் பண்ணுங்க வீடியோவை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்களை கமெண்ட் தயவுசெய்து வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இஸ்லாமிய நாடே, ஊர் பொதுமக்கள் அனைத்திற்கும் கவனத்திற்கு, சாமி கும்பிட நேரமாகி விட்டதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் கோயில் மூலமாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். சாரி, அங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களை, இளைஞர்களை, மாணவ மாணவிகளை, உங்க அத்தனை பேர்களுக்கும் எங்க கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்தார் வணக்கத்தை தெரிவித்து சிறந்த அமைச்சருக்கும் அருளுக்கும் முத்துமாரியமும் சித்திரை திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இது 6வது நாளாக சிறந்த ஒரு ஆராதனைகளும் சிறப்பான பூஜைகளும் மண்ட பொறியாளர்களும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள்.
தன்னே